இந்த மாதிரி நல்லா இயற்கை எழில் மிக்க ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு அறுசுவை விருந்து நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதுவும் அறுசுவை விருந்தில் 5 வகையான கறி அன்லிமிட்டெட் ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இடம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸ் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா? இந்த விநாயகர் மிஷன்ஸ்லாம் தாண்டிட்டு இந்த அரியனூரில் இந்த பாலம் இருக்கும் பாருங்கள், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து அடையார் ஆனந்த பவனுக்கு ஆப்போசிட்டில் இந்த அறுசுவை விருந்து அப்படின்ற ஒரு விருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. போகிறப்ப அப்படியே 2 சைடும் பார்த்தீங்கன்னா அப்படியே தென்னந்தோப்பாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பயங்கர ஒரு இயற்கை எழில்மிக்க ஒரு ஏரியாவாக இருக்குது. பைபாஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் வந்தீங்க அப்படின்னா இந்த அறுசுவை விருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பசுமை குடில் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு கீத்து கொட்டாய், தென்னை மரத்து கீத்து கொட்டாயில் உங்களுக்கு வந்து ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு அங்கே வந்து ஃபேமிலிக்கு தனியாக அந்த நம்ம பசங்களாம் வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் தனியாக அப்படின்ற மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. 12 மணிலேருந்து தினைக்கும் உங்களுக்கு விருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் உங்களுக்கு 5 வகையான கறி பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்கனு, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி, ஃபஸ்ட்டு பிராய்லர் கோழி, அப்புறம் நாட்டுக்கோழி, அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் உங்களுக்கு குடல், அதுக்கப்புறம் தலைக்கறி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குறாங்க. 5 வகையான கறி உங்களுக்கு வச்சு கொடுக்குறாங்க. பாருங்கள், அப்படியே லைனாக பார்த்துக்கோங்க. சிக்கனு, மட்டனு, அந்த முட்டை, அதுவும் போட்டி, அந்த தலைக்கறி இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 5 வகையான கறியெல்லாம் அப்படியே வாங்கிட்டு அன்லிமிட்டட் மீல்ஸையும் வாங்கிட்டு அப்படியே இந்த தென்னை மரத்து கீத்து கொட்டை, இந்த கொட்டாயில் போய் நம்ம உட்காந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. நல்லா இயற்கை எழில் மிக்க ஏரியாவில் போயிட்டு இந்த மாதிரி கீத்து கொட்டாய்க்கு கீழே உட்காந்துட்டு நம்ம சாப்பிட்ற சுகமே தனிங்க. நீங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா சும்மா ஜாலியாக உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இங்கேயே டைம் போக போக நிறையா ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேச்சுலர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் அப்படியே அங்கே இருக்கிற எல்லா கறி வகையும் அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு, அதுவும் சிக்கன், நாட்டுக்கோழி அண்ட் பிராய்லர் கோழி ரெண்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நாட்டுக்கோழி வறுவல் வந்து அது வந்து யூஸ்வலாக வந்து எல்லா இடத்துலையும் எலும்பாக தான் இருக்கும். பட் அது நல்லா சாஃப்டாக நல்லா போன்லெஸ் மாதிரி இருந்துச்சுங்க. நல்ல ஒரு செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் தென் ஃபர்தராக எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த ரசம் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டுங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக நான் வந்து ரசம் பிரியர். ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த முட்டையை அப்படியே இதோட சைடிஷாக கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபர்தராக நான் போனேன். இங்கே வந்து உங்களுக்கு லெமன் சோடா, இந்த கோலி சோடாவும் இருந்துச்சு. இங்கே வந்து இது இல்லாமல் அன்லிமிட்டெட் பிரியாணி காம்போவும் கொடுக்குறாங்க. 200 ரூபாய்க்கு 7 வகையான கறியுடன் அன்லிமிட்டெட் பிரியாணி காம்போ கொடுக்குறாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க தனியாக கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க. நம்பர் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. உண்மையாலுமே இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், மக்களே கண்டிப்பாக ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.